எக்ஸ்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா டிஎன் 2026ன்னு ஒரு படத்தோட டீசர் வந்துச்சுங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த டீசரோட தம்ப்நெயில் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே இது ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் மூவி தான் நினச்சேன். ஆனால் அந்த டீசர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் மூவி கிடையாது. இப்போ வரப்போகிற அந்த டிஎன் 2026 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் மூவியாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படியே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸோ டிவிகே தான். ஸோ மற்ற கட்சியை பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ண மாதிரி தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் அவங்க காட்டின கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த டிவிகே கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணுமா நம்ம நட்டியோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கேரக்டரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் தம்பி ராமையா கேரக்டர் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த படம் பார்த்தீங்கன்னா பலரும் பார்த்தீங்கன்னா டிவிக்கே பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணி வர படம் நினச்சிடாதீங்க. ஏன்னா டிவிக்கே ரெப்ரசென்ட் பண்ணி வந்தால் ஜனநாயகன் படத்தையே பார்த்தீங்கன்னா இவங்க சென்சார் போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண விடல. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இவங்க April 10 பார்த்தீங்கன்னா வரோன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிக்கே ரெப்ரசென்ட் பண்ணி வரல இது. ஸோ அதை ரோஸ்ட் பண்ணி வர மூவி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது இருக்க போகுது. ஸோ இதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்தல் அந்த தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலெக்ஷன் மூவியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. அதாவது அரசியல் மூவி. ஸோ அதையும் மீறி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சஃபிஷியஸாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சுக்கிட்ட அந்த ஆக்டர்ஸை பாருங்களேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல வெல் நோன் ஆக்டர்ஸ் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பூரா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதையும் மீறி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் சக்தி பராசக்தி ஸோ அந்த ரெஃபரன்ஸு, அப்புறம் திரிசா மேமோட ரெஃபரன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் இந்த டீசர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.